வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. அது என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ரெண்டு குரூப்பாக தானே இருக்கு. ஒரு குரூப் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பி டீம் அப்படின்ற பி டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முட்டை அப்படின்ற ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. யார் கேப்டன் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வகுத்துட்டு இருக்காங்க. கேப்டன் ஆகிட்டா வந்து எல்லாரையும் வந்து ஒன்றா போட்டுரு. நம்ம எல்லாரையுமே ஒரே சைடாக போட்டுரு. இந்த வீட்டில் பொறுத்தவரையும் மாயா, பூர்ணிமா, நிக்சன், விஜய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அனன்யா, இந்த மாதிரி கேட்டகரிலாம் ஒன்றா போட்டுரு. ஒரு ஆள் மட்டும் நம்ம கேப்டன் நம்பாலாக இருந்தால் அவர் மட்டும் பிக் பாஸ் வீட்டிலையும் கூட இருக்க 5 பேரையும் வந்து நம்ம ஆப்போசிட் டீமாக போட்டுருங்க. நம்மளெல்லாம் ஸ்மால் பாஸில் போட்டுருங்க. எப்படியா இருந்தாலும் ஒன்று பிக் பாஸ் இல்லை ஸ்மால் பாஸ் அப்படி போட்டுருங்க. குறிப்பாக மாயா இருக்கிற பக்கம் கிச்சனில் மட்டும் மாயாவை போட்டுறாதீங்க. சாப்பாடில் பிரச்சனை வரும். மாயா கிச்சன் பக்கமே வரக்கூடாது, அவளை பிக் பாஸில் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயிலான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த பி டீமை பொறுத்தவரையும் யார் என்ன பண்ணலாம் அப்படின்றது தெளிவாக உட்காந்து பிளான் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இதெல்லாம் டிசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறாங்க எதுன்னா ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. என்னென்னா ஒரு பக்கம் பூர்ணிமா வந்து இந்த ஆட்டிக்கிட்டு வர வார்த்தை வந்து என் ஊர் சைட்லாம் பேச மாட்டாங்க, எங்கே பேசினாலும் இது தப்புங்க, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு புரியலைங்க. இதே வார்த்தையே பூர்ணிமா வந்து எங்கே பேசினாலும் எப்படி பேசினாலும் தப்புன்றாங்கல்ல, அதுக்கு வந்து தினேஷும் மன்னிப்பு கேட்டார். ஓகேவா? இதே வார்த்தையை வந்து பூர்ணிமா அவர்களே நீங்கள் தினேஷை பார்த்து பயன்படுத்தும் போது இந்த டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டை எங்கேயும் பேசக்கூடாது, எப்படியும் பேசக்கூடாது உங்கள் மண்டைக்கு உரைக்கலையா? உங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு போகும்போது அப்படியே ஆட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காருன்ற டைலாக் பேசுறீங்க. தீபாவளி அன்னைக்கு அங்கே பிளேட்டை கழுவு சொல்லும்போது நீங்கள் அவ்வளோ பேசுறீங்க. அது என்னங்க, உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இதே தினேஷ் இன்னைக்கு உங்களை சொன்னதுக்கு நீங்கள் பேசுறீங்க. இதே நீங்கள் அன்னைக்கு தினேஷை பற்றி பேசும்போது ஏன் அதை பேசலை, ஏன் நோட்டீஸ் பண்ணல, எனக்கு தெரியலையே. இது அப்போ மட்டும் வந்து ஆட்டிக்கிட்டீங்கன்றது கெட்ட வார்த்தைக்கு வந்து எல்லாம் தூக்குறாங்களே. ஒரு பக்கம் மாயா பேசுறாங்க, இதெல்லாம் பேசுறாங்களே. நேற்று சொருகிருவேன்னு உங்க கூட இருக்கவன் சொல்றானுங்க, அதை பத்தி ஏன் கேட்கல? அப்ப கேட்கறதுக்கு எங்க போனீங்க நீங்க? இதை கேட்டா நம்ம அர்ச்சனாக்கு சப்போர்ட்ரு இது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஏங்க நேற்று சொருகிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான், அதை வந்து ஒரு ஃப்ளோவில் வந்த வார்த்தை, அவனா அதை மீன் பண்ணான்ற ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இதே தினேஷ் ஜஸ்டிஃபை பண்ணும்போது அது வந்து தப்புங்க, அது பேசிடக்கூடாதுன்றாங்க. இதே நிக்சன் நீ சொன்னது தப்பு, போய் சாரி கேள்றான்னு சொன்னாங்களா? ஒருத்தரும் கேட்க சொல்லியா? ஏன் பண்ணல? அப்போ யாருக்கு நியாயமாக இருக்கீங்க? யார் வந்து நாங்கள் நியாயமான அக்லி கேம் விளையாட மாட்டோம், நியாயமான கேம் விளையாடுவோம், இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்களே, எந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க சொல்கிற? முன்னுக்கு பின்ன முரணாக தானே இருக்கீங்க, முன்னுக்கு பின்னு மிரணாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ கூட கரெக்டாக நாங்கள் அப்போல்லாம் பண்ண மாட்டோம்னு முன்னாடி பண்ணதெல்லாம் ஞாபகம் வரல. இப்போ வந்து கூல் சுரேஷ் வந்து ஒரு பச்சையா, யார் பச்சைன்னா ஒரு விஷ பாட்டலு அந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கார். அவர் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. அவருக்கு நம்ம என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோன்ற மாதிரி மாயா பேசுகிறாங்க. கூல் சுரேஷுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் பண்ணியிருக்காங்களாம். எதுனா அந்த பிரதீப் மேட்ரு, எவ்வளோ பெரிய ரிஸ்க் இதெல்லாம் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ரிஸ்க்லாம் எடுத்தீங்க, அதுக்கான பலனை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாம் கர்மா இஸ் பூமராங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எல்லாமே திரும்ப வருதுல்ல. நீங்கள் எந்த அளவுக்கு இது கொடுத்தீங்களோ அதை திருப்பி அடிக்கிற நேரம் மாதிரி அடி வாங்கிட்டே இருக்கீங்க ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து மாற்றி அப்போ ஒன்று இப்போ ஒன்று. அதை வந்து பிரிச்சுக்கலாம். முன் பின் அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டே உங்களோட கேம் பிளே அப்படியே வந்து ஒரு வீடியோவாக போட்டாவே தெரியும். சில பேர் வந்து பூர்ணிமா அப்பெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கதை விடாதீங்க அப்படிலாம் பேசுவீங்களே, அப்படி பேசிய நபர்களுக்கு ட்விட்டர் பக்கம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து தீபாவளி ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்துட்டு பூர்ணிமா கரெக்டாக பேசுனாங்களா அது அப்படின்றத பேசிட்டு இதே சாரியை போய் பூர்ணிமா வந்து தினேஷ் கிட்ட கேட்கணும், இந்த வார்த்தை பேசினதுக்கு இது பண்ணுறது. அதுவும் சொரியிருன்ற வார்த்தையெல்லாம் நியாயப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா? சீ நாயே பேயே அப்படின்ற மாதிரி பேசியிருக்கான். அதை பற்றி யாரும் கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு வந்து இப்படி பேசுகிறார், அப்படி பண்ணுறாரு. அவரோட ஆட்டிடியூடே மாறிடுச்சுங்க. தினேஷ் வந்து இப்படி பண்ணுறாரு, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாருன்ற மாதிரி தினேஷ் மேலே ஒரு குற்றச்சாட்டு இவ்வளோ வைக்கிறாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தால் நான் தப்பே சொல்ல மாட்டேன் மக்களே. எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருங்களேன். நீங்கள் அப்போ இது தப்புன்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் அதை பண்ணிடக்கூடாது. ஆனால் இப்போ தப்புன்னு சொல்லிட்டு அதை பண்ணதை வந்து அப்படி ஞாபகமே இல்லாத பண்ணுறோம். உங்கள் தேவைன்னும் போது ஃபன்னுன்னு யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதை வந்து இந்த இடத்துல வந்து இப்படி பேசினது தப்புன்னு யோசிக்கிறீங்க. ஒரு சபையில் வந்து என்ன அசிங்கப்படுத்துகிறார், டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து விஷ்ணு வந்து டிவியோட சொல்லிட்டாராம், அவர் இப்படிங்க இப்படிலாம் சொல்லலாம், அது நான் எங்கே பேசினேன், எது பேசினேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே உட்காந்து பூர்ணிமா பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் இவரோட கேப்டன்சிலாம் ஒரு கேப்டன்சியா தண்டம். அவர் வந்து எப்படிலாம் மனிப்புலேட் பண்ணார் தெரியுமா? ஒரு கேப்டன் ஆகிறதுக்கு கூட இருந்து இதெல்லாம் பண்ணி ஏமாற்றி பல வாட்டி சொன்னாங்களே பூர்ணிமா அவர்களே. சரியான கேள்வி கேட்டாங்க அந்த இடத்துல மாயா.
பூர்ணிமா நான் பல வாட்டி உங்ககிட்ட சொன்னேன். ஸோ விஷ்ணுவை நம்பாதன்னு சொன்னேன். நீங்கள் கேட்கல. வாலண்டரியாக போயிட்டு வண்டியில் ஏறி உட்காந்து இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணிங்க. கடைசியில் வாங்கி கட்டிக்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தேவை தான். நீ அப்பயே சொன்னேன், எத்தனை வாட்டி படித்து சொன்னேன், கேட்கல. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இப்படியே உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் லைவில் நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து கேப்டனுக்கு ஒரு பக்கம் அந்த பி டீமு, இன்னொரு பக்கம் வந்து தினேஷ் இப்படி பிகேவ் பண்ணுறான், அர்ச்சனா அப்படி பிகேவ் பண்ணுறாங்க, எல்லாம் அப்படி பிகேவ் பண்ணுறான்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. என்னை பொறுத்தவரையும் அந்த பி டீம் வந்து இத்தனை நாள் வந்து மாயா பூர்ணிமா குரூப்பிசம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ இவங்க பண்ணதும் குரூப்பிசம் தான். இப்போ வந்து யாரை கேப்டன் ஆக்கணும் இதெல்லாம் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறதே ஒரு குரூப்பிசமாக தான் இருக்குது. இவங்க மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் கரெக்டாக இருந்ததுன்னா அப்போ இவங்க பண்ணுறது என்ன அப்படின்ற கேள்வி தான் எனக்கு வருது. ஸோ அந்த இடத்துல இவங்களும் வந்து தனியாக கேம் விளையாட வேண்டியது, யார் கரெக்டாக நியாயமானமோ அந்த மாதிரி விளையாடணும். இங்கேயும் வந்து நாங்கள் கேப்டன் ஆக்கணுன்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறதும் தப்பாக தானே இருக்குது. அப்போ நீங்கள் வச்ச குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யா மாறுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவங்க முன்னுக்கு பிறன் அவங்களுக்கு தேவைன்னா அது சரி, தேவையில்லைன்னா அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இடத்துக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கேம் விளையாடுறது தான் மாயா மற்றும் பூர்ணிமாவோட கேமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. மக்களே, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.